வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரஸ்க் வச்சு நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யலாம்ன்னு பார்க்க போறோங்க. அது ஒரு 100 கிராம் ரஸ்க் வாங்கிக்கோங்க. அந்த ரஸ்க்க வந்து இந்த மாரி 1 2 உடைச்சுக்கோங்க. உடைச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ரொம்ப ஃபைனா இல்லாம கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஹீட் ஆனதுங்க 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கிட்டு அதில ஒரு 10 முந்திரிய உடைச்சு அதில போட்டுக்கோங்க. போட்டு அத வறுத்து ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதே நெய்யிலேங்க நம்ம ரஸ்க்கு பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த 100 கிராம் ரஸ்க்க அந்த நெய்யில போட்டு வறுக்க போறோம்ங்க. எவ்வளோ நேரம் வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில எடுத்துக்கோங்க. அந்த மேலேயே நம்ம இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில 3/4 கிளாஸு சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சி மெல்ட் ஆனா போதுங்க. அது கம்பி பதம் தேவையில்லைங்க. இப்போ பொடிச்சு வச்சிருக்கிற வறுத்து வச்சிருக்கிற ரஸ்க்க நம்ம அதில போடுறோங்க. போட்டு கிண்டுனீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா கெட்டியாயிருங்க. கெட்டியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போடுறோங்க. இது எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதுங்க. இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துல எல்லாம் கிடைக்கும் இல்லைங்க, அந்த மாரி சுவையில இருக்குமுங்க. இதே மாரி செஞ்சு பாருங்க. இப்போ ஏலக்காய் போட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு அதிலேயே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனு ஃபைனலா ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுருங்க. இது வந்து எல்லாமே லோ ஃப்ளேம்ல பண்ணணுங்க. குறைந்த தீயிலேயே பண்ணணுங்க. அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த முந்திரி பருப்பு இதில போட்டு அதையும் கிளறி விட்டுக்கோங்க. இது கூட கடைசியா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க ஒரு 50 எம்எல் சேர்த்துருக்கிறேன். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. இறக்கி சாப்பிட்டு பாருங்க. அல்வா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.